நிகழ்தகவு. வெளிநாட்டில் இருந்து கோடிக்கணக்கில் தங்க நகைகளை கடத்தி வந்த பிரபல நடிகர் கடந்த 15 நாட்களில் 4 முறை துபாய்க்கு பயணம் செய்ததை கண்கொத்தி பாம்பாக கவனித்த DRI, குருவிக்கே தெரியாமல் வைக்கப்பட்ட பொறியில் வசமாக சிக்கிய விக்ரம் பிரபுவின் ரீல் ஜோடி. ஆடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12 கோடி மதிப்பிலான தங்கம். IPS அதிகாரியின் வளர்ப்பு மகள் ரன்யாவுக்கு சட்ட அமலாக்க பிரிவினருடன் ஏதேனும் ஆதரவு இருக்கிறதா? தங்கம் கடத்தலில் வேறு யாருக்கு தொடர்பு உள்ளது? பின்னணியில் உள்ளவர்களை நெருங்கியதா போலீஸ்? பெங்களூர் விமான நிலையம் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே பரபரப்பா இருந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் காவலர்களா நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஃப்ளைட்ல இருந்து இறங்குற பயணிகளை வழக்கத்தை விட 2-3 அதிகாரிகள் சுத்தி நின்று சோதனை பண்ணியிருக்காங்க. பயணிகளும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் துபாயில இருந்து பெங்களூர் விமான நிலையத்துக்கு விமானம் ஒன்று வந்திருக்கு. அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவங்க எல்லாரையும் அதிகாரிகள் சோதனை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பயணிகளை செக் பண்ணி அனுப்பின அதிகாரிகள் அந்த விமானத்தில் பயணம் பண்ண பிரபல இளம் நடிகை ரன்யாராவை மட்டும் தனி அறைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. என்ன எதுக்கு விசாரணை அறைக்கு கூட்டிட்டு போறீங்க? நான் யார் தெரியுமா? டிஜிபியோட மகள்னு கூட பார்க்காம விசாரணை பண்றீங்க, அதோட பின் விளைவுகளை நிறைய பாப்பீங்கன்னு சொல்லி லா பாயிண்ட் எல்லாம் பேசியிருக்காங்க ரன்யாராவ். அவங்க பேசினதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாத அதிகாரிகள் ரன்யாராவை தனி அறைக்கு அழைச்சிட்டு போய் அவங்க எடுத்துட்டு வந்த சூட்கேஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாம செக் பண்ணியிருக்காங்க. அதுல வெறும் ஆடைகளும் 2 பெர்ஃப்யூம் பாட்டிலும் தான் இருந்திருக்கு. ரன்யா தங்க கடத்தல ஈடுபட்டதாகவும் துபாயில இருந்து பல கோடி மதிப்பிலான தங்கத்தை பெங்களூருக்கு கடத்திட்டு வர்றதாகவும் அதிகாரிகளுக்கு தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் ரன்யாவை போலீஸ் ரவுண்டு கட்டியிருக்காங்க. ஆனா அதிகாரிகளுக்கு வந்த தகவலை வச்சு ரன்யா எடுத்துக்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் அதிகாரிகள் சோதனை பண்ணப்ப ஒரு பொட்டு தங்கம் கூட சிக்கல. அதுக்கு பிறகு பொங்கி எழுந்த ரன்யா, என் சூட்கேஸ்ல எங்க தங்கம் இருந்துச்சு எடுத்து காட்டுங்கன்னு திமிரா பேச ஆரம்பிக்க ஒரு அதிகாரி அவங்க ட்ரெஸ்ல உள்ள எம்ப்ராய்டரி மினுமினுக்கிறத பார்த்திருக்காரு. அடுத்து அங்க இருந்த பெண் அதிகாரிகள் ரன்யாவோட ட்ரெஸ்ஸை செக் பண்ணியிருக்காங்க. அப்போ ரன்யாவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதை கவனிச்ச அதிகாரிகள் தீவிர சோதனையில இறங்கினாங்க. அதுல தான் ரன்யா பல கோடி மதிப்பிலான தங்கத்தை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தன்னோட உடம்புல மறைச்சு வச்சிருந்தது தெரிய வந்திருக்கு. ரன்யா கிட்ட இருந்து 14.8 கிலோ தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த தங்கத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேல இருக்கும்னு அதிகாரிகள் சொல்றாங்க. நகைகளை கைப்பற்றின அதிகாரிகள் ரன்யாவோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்க புலன் விசாரணையில இறங்கினாங்க. கர்நாடகாவை சேர்ந்த நடிகை ரன்யாராவ் கன்னடம், தமிழ், தெலுங்குன்னு நிறைய படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு நடிச்ச வாஹா படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவங்க. கடந்த 15 நாட்கள்ல 4 தடவை துபாய்க்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பெங்களூர் விமான நிலையத்துல அதிகாரிகள் சோதனையில இருந்து தப்பிச்சிருக்காங்க. தான் டிஜிபியோட மகள்னும் உள்ளூர் காவல்துறை போலீஸ் வந்து தன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களாம். இதை கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள். ஒவ்வொரு முறையும் விசாரணையில இருந்து தப்பிச்ச ரன்யாராவை போலீஸ் ரவுண்டு கட்டி தூக்கியிருக்காங்க. அவங்கள கைது செஞ்ச அதிகாரிகள் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. ரன்யாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வச்சு விசாரணை பண்றதுக்கு உத்தரவும் விட்டுருக்காங்க. IPS அதிகாரியோட மகள்னு சொல்லிட்டு தங்க கடத்தல ஈடுபட்ட ரன்யாவுக்கு சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளோட ஆதரவு ஏதாச்சும் இருக்குதா? இந்த தங்க கடத்தல் விவகாரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருது. நிகழ்தகவு.